யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? நீங்க கால் பண்ணி கேட்கும்போது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்பதான் சும்மா வெளியே போயிட்டு வந்தேன். சொல்லுங்க. அது வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா, அதான் வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கலான்னு இருக்கேன். சூப்பர் சகல, வாங்குங்க. நானும் ஒரு ஏசி வாங்கி மாட்டலான்னு தான் இருக்கேன். எங்க பட்ஜெட் டைட்லயே போயிட்டு இருக்கு. என்ன சகல டக்குன்னு அமைதியாயிட்டீங்க, என்ன ஆச்சு? சாரி சகல, தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன். உண்மையை தெரிஞ்சுக்க பொய் சொன்னீங்களா? என்ன உண்மை, என்ன பொய்? நானும் ஆனந்தியும் இப்பதான் வேலைக்கு போயிட்டு வரோம். வந்து பார்த்தா எங்க ரூம்ல ஒரு ஏசி மாட்டிருக்கு. நான் தான் ஆனந்திக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னு அம்மா ஒரு பக்கம் டென்ஷனா இருக்காங்க. யாரை கேட்டு ஏசி வாங்குனீங்கன்னு ஆனந்தி இன்னொரு பக்கம் டென்ஷனா இருக்கா. ஆஹா, இன்னைக்கு உங்க நிலவரம் கலவரம் தானா? என்ஜாய் பண்ணுங்க சகல. ஐயோ, என் நிலவரமே வேற சகல. நான் ஏசி வாங்கி மாட்டியிருந்தாதான் மாமியாரும் மருமகளும் முகத்தை திருப்பிட்டு போறத சில்லுன்னு என்ஜாய் பண்ணிருப்பேனே. இந்த ஏசியை நான் வாங்கவே இல்லை. யார் வேலைன்னே தெரியல. என்ன சகல சொல்றீங்க? ஆமா சகல, ஒருவேளை நீங்க தான் வாங்கி அனுப்பிச்சிருப்பீங்களோன்னு தான் சின்னதா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா நீங்க இல்ல. பாத்தீங்களா, என்கிட்டே போட்டு வாங்கியிருக்கீங்க. சரியான ஆள் தான் சகல நீங்க. ஆனா ஏசி வாங்கி அனுப்புனது யாரா இருக்கும்? அதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. வாங்கி அனுப்புனது மட்டும் இல்ல, ஏசி இன்ஸ்டாலே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் சகல, ஒருவேளை நம்ம வேலு மச்சானா இருக்குமோ? வாய்ப்பே இல்ல சகல. அவரே கையில சுத்தமா காசு இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தாரு. அவரா இருக்க நிச்சயமா வாய்ப்பு இல்ல. இது வேற யாரோ தான். ஒருவேளை இவரா இருக்குமோ? சகல, இன்னொரு கால் வருது. இந்த ஆள் தான் அந்த வேலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி பேசுங்க. சரி வைக்கிறேன். சார். என்ன அன்பு, ஏசி நல்லா ஒர்க் ஆகுதா? கூலிங் நல்லா இருக்கா? உங்ககிட்ட இருந்து கால் வரும்போதே நினைச்சேன் சார், நீங்க தானே அது? எஸ், நான் தான் ஏசி ஆர்டர் பண்ணி உங்க ரூம்ல இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஓகே தானே? ஓகேவா சார்? எதுக்கு சார் இதெல்லாம்? எங்களுக்கு ஏன் இவ்வளவு எல்லாம் பண்றீங்க? நோ அன்பு, ஆனந்தி கம்ஃபர்டபுளா இருந்தாதான் குழந்தையும் ஹாப்பியா கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். அதுவும் இந்த தடவை சம்மர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஆக்சுவலி ஏசியே பத்த மாட்டேங்குது. சார், எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு சார். நாங்க இப்பெல்லாம் டெய்லி மொட்டை மாடியில நல்லா காத்து வாங்கிட்டு தான் தூங்குறோம். தட்ஸ் ஓகே. அதுக்காக எப்பவுமே மொட்டை மாடியிலே இருக்க முடியாதுல்ல. இப்பெல்லாம் ஆனந்தி அடிக்கடி டயர்ட் ஆகுறா, லீவ் எடுத்துக்கிறா. இன்னும் நாள் போக போக அவளுக்கு டயர்ட்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ வீட்ல டே டைம்ல இருக்கும்போது அந்த ஹீட்டை ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஸோ ஏசி நிச்சயமா தேவை. ஆனந்தியும் கஷ்டப்படக்கூடாது, குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது அன்பு. பாவம் அண்ணா. இப்ப ஆனந்தியை எந்த அளவுக்கு கேர் எடுத்து பாத்துக்கிறியோ அந்த அளவுக்கு குழந்தையும் ஹாப்பியா ஹெல்த்தியா பிறக்கும். ஸோ ஆனந்தியை நல்லபடியா பாத்துக்கும். நிச்சயமா சார். ஆனா ஆனந்தி இப்ப ரொம்ப கோவமா இருக்கா. நான் தான் ஏசி வாங்கியிருக்கேன்னு நினைச்சு அம்மா ஆனந்தி ரெண்டு பேருமே கோவத்துல இருக்காங்க. யார் ஏசி வாங்கினதுன்னே தெரியாம நான் வேற ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஆனந்தியை நீ சமாதானப்படுத்து. ஆனா நான் தான் ஏசி வாங்கி கொடுத்தேன்னு ஆனந்திக்கு தெரியக்கூடாது. நீ வாங்கினதாவே இருக்கட்டும். ஏன் சார், நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா என்ன? வேண்டாம் அன்பு, ஆனந்தி இன்னும் அப்செட் ஆவா. அவ யார்கிட்டயும் எந்த ஹெல்ப்பும் கேட்க கூடாதுங்கிற மைண்ட் செட்ல இருக்கா. குழந்தைக்காக நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னு தெரிஞ்சா இப்பவே ஏசியை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாலும் சொல்லிடுவா. நான் தான் ஏசி வாங்கி கொடுத்தேன்னு ஆனந்திக்கு தெரிய வேண்டாம். ப்ளீஸ் அன்பு. சார், இதுக்கே இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? நான் ஆனந்தி கிட்ட சொல்லல சார். நான் தான் ஏசி வாங்கினேன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அன்பு, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே சார்.